அனைவருக்கும் வணக்கம். Hello everyone. So today we'll see another problem by solving by moment distribution method. So if you look at this problem, you have three span AB, BC and CD. One is a point load acting at midspan, UDL throughout the span, and point load not at midspan. And we also have a settlement. The support B settles by 10 millimeter or 10 into 10 power minus 3 meter, and support C settles by 6 millimeter or 6 into 10 power minus 3 meter, and EI is given as 20,000 kilonewton meter. The EI is known as flexural rigidity. If you understand, I is a moment of inertia, E is a Young's modulus. The product of them we call it as a flexural rigidity. That means as the value of EI increases, the deflection is or the rotation is going to decrease. And if you see the small note at the bottom, the stiffness is 4 EI. The stiffness is 4 EI by L for all supports, except when the end support is hinged or overhanging. So by looking at this and by looking at the problem, we can see in our case everything is going to be 4 EI by L. So just like a previous problem or any other problem, first thing is we have to find the fixed end moment due to the load here as well as due to the settlement, because the difference in the level of the support is going to create a moment, and we have to find what is the moment due to settlement. So let's see the next, go to the next slide and see how to find the moment due to the force, fixed end moment due to the force, and fixed end moment due to the settlement. So இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துல வந்து ஃபோர்ஸ்னால வர மொமெண்ட்டும் இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தது. இங்க செட்டில்மெண்ட் இருக்குனால செட்டில்மெண்ட் வித்தியாசம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அதனால மொமெண்ட்டும் வரும். அப்போ இந்த ரெண்டு மொமெண்ட்டையும் கணக்கில் எடுத்துட்டு தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். So let's go to the next slide. So if you see this, I have written in லைனுக்கு லெஃப்டில் பக்கம் பார்த்தீங்கன்னா fixed end moment due to force or load. அப்போது ஏபியில் பார்த்தீங்கன்னா load acting at midspan. ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து WL/8. ஸோ we get the moment as லெஃப்டில் எப்போவுமே நான் ஞாபகம் வச்சிங்க, லெஃப்ட் சப்போர்ட்டில் எப்போவுமே மைனஸாக இருக்கும், ரைட்டில் எப்போவுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா பீம் வளையும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பீம் வளையும் போது ரெசிஸ்டிங் மொமெண்ட் லெஃப்ட்டில் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும், ரைட்டில் வந்து கிளாக் வைஸில் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. ஏபி அண்ட் பிஏ -5 and +5. அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் end moment at பிசி. ஸோ லெஃப்ட்டில் நெகட்டிவாக இருக்கும், ரைட்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இதுக்கும் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிங்க, WL²/12. So it is going to be -62.5 and +62.5 kilonewton meter. எல்லாமே kilonewton meter தான். அடுத்தது நம்ம மூணாவது ஸ்பேன் சிடி. அது பாயிண்ட் லோட் நாட் அட் மிட் ஸ்பேன். பாயிண்ட் லோட் நாட் அட் மிட் ஸ்பேன்னா ஃபார்முலா வந்து ஏதாவது ஒன்று ஏன்னு வச்சுங்க, ஏதாவது ஒன்று பின்னு வச்சுங்க. நான் லெஃப்டில் இருக்க ஏ வந்து 1ன்னு வச்சுருக்கேன், பி வந்து 3ன்னு வச்சுருக்கேன். அப்போது ஃபிக்ஸ்ட் end moment at சிடி வந்து WAB²/L². நம்பர்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் -11.25. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்டில் எப்போவுமே என்னவாக இருக்கும், நெகட்டிவ் மூமெண்ட், ஆன்டி கிளாக் வைஸ் ரெசிஸ்டிங் மூமெண்ட். ரைட்டில் எப்போவுமே கிளாக் வைஸ் ரெசிஸ்டிங் மூமெண்ட். அப்போ அந்த பக்கம் பார்க்கும்போது WA²B/L² = 20 into நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் +3.75. சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும்போது கன்ஃபியூஷன் வந்துடும். AB² அங்கே போடணுமா அல்லது A²B இங்கே போடணுமா, இந்த மாதிரிலாம் குழப்பம் வரும். அந்த மாதிரி குழப்பம் வந்தால் என்ன பண்ணுங்கன்னா, இது மாதிரி படிக்கக்கூடாது, இருந்தாலும் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரெண்டு மொமெண்ட்டையும் கண்டுபிடிச்சி வச்சுங்க. ரெண்டு மொமெண்ட்டையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு அப்சல்யூட் நம்பர் ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் பார்க்கக்கூடாது. அந்த ரெண்டு மொமெண்ட்லேயும் எந்த மொமெண்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள், எந்த நம்பரு கூடுதலாக இருக்குது, எது கூடுதலாக, எங்கே கூடுதலாக மொமெண்ட் எங்கே கூடுதலாக இருக்குதோ, சப்போர்ட் எது பக்கத்தில் இருக்கோ அங்கே தான் மொமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். எது பக்கத்தில் இருக்கோ அங்கே தான் மொமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து லோடு எது பக்கத்தில் இருக்குன்னா சிடி பக்கத்தில் இருக்கிறதுனால மொமெண்ட்டு அதிகமாக இருக்குது. அதாவது சி பக்கத்தில் தான் இருக்குது, டியை விட சி பக்கத்தில் இருக்கிறதுனால சிடி தான்
மொமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதை கொஞ்சம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இனிஷியல் நம்ம என்ன பண்ணுறோம், we are considering only the fixed end moment caused due to force. But in this problem we also have a settlement. அப்போ செட்டில்மெண்ட்னால வர fixed end momentையும் கண்டுபிடிக்கணும். So if you look at the right side, I have written fixed end moment due to settlement. அதே மாதிரி ஒரு ஸ்பேன் இருக்கும், AB, BC, CD நான் போட்டிருக்கேன். AB, BC and CDன்னு போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா B தான் செட்டில் ஆகுது, A செட்டில் ஆகல. அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னா 10 மில்லிமீட்டர், 10 × 10⁻³ அப்போது ஏயை விட பி கீழே இருக்கும்போது இந்த பக்கம் சுத்தம், இந்த பக்கம் சுத்தம், சாரி இந்த பக்கம் சுத்தம்னா it is going to rotate in the what direction? Clockwise direction. Since due to settlement it is going to rotate in the clockwise direction, therefore the resisting moment will be in the anti-clockwise direction at both the ends. Anti-clockwise direction. That is why it is going to be minus. The formula for moment due to settlement is 6EI delta by L square. So EI is given as 20,000. If you refer back to the problem, it's given as 20,000. Delta is given as 10 × 10⁻⁻. Delta is nothing but difference in level between A and B. Here in this case it is 10 millimeter. And L is length of AB. By substituting the numbers we get -75 kilonewton meter at both the ends AB as well as BA. Now let's go to the span BC. Now if you look at BC, C settles by 4 millimeter, C settles by 6 millimeter and B settles by 10 millimeter. So if you look at the problem, B வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், மேலே 10 மில்லிமீட்டர் கீழே இறங்குது, ஆனால் C வந்து 6 மில்லிமீட்டர் கீழே இறங்குது. அப்போது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 4 மில்லிமீட்டர். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 4 × 10⁻³ மீட்டராக மாற்றுறோம். மில்லிமீட்டரை மீட்டராக மாற்றும் போது 10⁻³ பெருக்கினா போதும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ சி மேலே இருக்குது, பி வந்து கீழே இருக்குது. அப்போது அது எந்த திசையில் சுற்ற ஆரம்பிக்குன்னா ரொட்டேஷன் இப்படி இருக்கும். இந்த டைரெக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். அப்போ எதிர்வினை வந்து என்னவாக இருக்குன்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷன். எதிர்வினை எந்த டைரெக்ஷன் இருக்கும்? கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ்னால் நம்ம ப்ளஸ்ன்னு வச்சுக்கோம். ஆனால் ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் ஃபார்முலா வந்து மாறாது. எப்பவுமே செட்டில்மெண்ட்டை பொறுத்தவரை ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் ஃபார்முலா வந்து மாறாது. 6EI delta by L square. EA அதே EA தான். டெல்டா அங்கே என்னவா இருக்குது? 4. 4னா என்ன அர்த்தம்னா வித்தியாசம் சிக்கும் பிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, எந்த மட்டத்தில் வித்தியாசம் இருக்குது. சி வந்து 6 மில்லிமீட்டர் கீழே இறங்குது, பி வந்து 10 மில்லிமீட்டர் கீழே இறங்குது. அப்போ அதுக்குள்ள வித்தியாசம் வந்து 4 மில்லிமீட்டர். ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் போடாதீங்க, அப்சல்யூட் நம்பரை டிஃப்ரென்ஸை மட்டும் போடணும். 4 மில்லிமீட்டர் இங்கே மீட்டராக கன்வெர்ட் பண்ணதால் 4 × 10⁻³ எல் வந்து லென்த் ஆஃப் பிசி. லென்த் ஆஃப் பிசி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், 5 மீட்டர். அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு +19.2 kilonewton மீட்டர் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி சிடி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா டி வந்து செட்டில் ஆகுது. டி அப்படியே தான் இருக்குது, கீழே இறங்கவே இல்லை. ஆனால் சி மட்டும் தான் இருக்குது, கீழே இறங்கி. எவ்வளோ கீழே இருக்குது? டியிலேருந்து சி 6 மில்லிமீட்டர் கீழே இறங்கியிருக்கு. 6 மில்லிமீட்டர்னால் 6 × 10⁻³ மீட்டராக கண்டோம். அப்போ டியை விட சி வந்து கீழே இருக்கு அந்த இறங்குறதா. அப்போ கீழே நோக்கி போயிட்டே இருக்குமா? அவள் கீழே நோக்கி போயிட்டே இருந்தா இப்படி சுற்ற ஆரம்பிச்சோம். எந்த திசையில்? கடிகாரத்துக்கு எதிர் திசையில். அப்போ அது எதிர்வினை என்னவாக இருக்குன்னா கிளாக் வைஸில் இருக்கும். ரெண்டு பக்கமும் கிளாக் வைஸில் இருக்கும். ஸோ கிளாக் வைஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறோம். அப்போ ஃபார்முலா வந்து சேம் தான், ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் 6EI delta by L square. ஸோ டெல்டா இங்கே வந்து 6L வந்து நம்ம லென்த் ஆஃப் சிடி. லென்த் ஆஃப் சிடி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 4 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு +45 kilonewton மீட்டர். அப்போ இந்த ப்ராப்ளத்துக்குன்னா என்ன பண்ணுறோன்னா ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் டியூ டு ஃபோர்ஸும் கண்டுபிடிக்கிறோம், ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் டியூ டு செட்டில்மெண்ட்டும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் தி ப்ராப்ளம். முதல்ல இப்படி கண்டுபிடிச்சி வச்சுட்டா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொஞ்சம் குயிக்காக பண்ணிடலாம். Now let's go to the next
slide. Next slide என்ன நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா we are going to find what is the stiffness and how to find the distribution factor at each joint. So let's move to the next slide. So always remember, try to remember the formula. This formula you have to remember to solve the problem quickly. You have to remember this formula. And sign convention, always remember, anti-clockwise negative and clockwise is positive. That means resisting anti-clockwise is negative and clockwise is positive. We'll move to the next slide to find the stiffness. Now we are going to find stiffness at joint C. How to find stiffness at joint C? Just like in joint B. From joint C we have two members, C to B and C to D. So when you see from C to B, B is a mid support. When it is a mid support, then stiffness is always 4EI by L. Stiffness is always 4EI by L. In this case, length of CB is 5, therefore 0.8. Similarly, from C to D, when you look from C to D, from C to D, D is a fixed support. When the next support is a fixed support, once again the stiffness is 4EI by L. Length of CD is 4, therefore it is going to be just EI. Now I have to find the stiffness at joint C. The stiffness at joint C is sum of stiffness of all its member, which is 0.8 and 1 EI, 1.8 EI. This is how we will find the stiffness at joint. Always remember, as I told you initially, from one joint to the nearest fixed support, it is 4 EI by L. Similarly, from one joint to the, if there is a nearest mid support, once again it is 4 EI by L. If it is one joint from the nearest end support, it is always end hinged support. End support is a hinged support. It is always going to be 3 EI by L. So in this case we don't have any 3 EI by L. So அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம distribution factor கண்டுபிடிப்போம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும். Let's find distribution factor for joint B. This is joint B. So distribution factor for joint B, if you look at the equation, is very simple. Stiffness of member over stiffness of joint. So distribution factor for BA is stiffness of member BA over stiffness at joint B. So joint B we have to find only at joint B. So KBA is EI, KB is 1.8, 0.566. Therefore, distribution factor for other member, joint B, we have two member, BA and BC. Other member you can easily find. This is going to be simply 1 minus 0.556, 0.444. Alladhe, you can substitute in the equation KBC by KB. What is KBC? KBC is 0.8, KB is 1.8, 0.44. So I am saying this, you don't have to actually substitute and get the number, because the sum of distribution factor is always 1. அதாவது இதையும் கூட்டினீங்கன்னா நமக்கு 1 தான் கிடைக்கும். அதில் நம்ம குயிக்காக பண்ணிடலாம். இப்போ அடுத்தது I have to find the distribution factor at C. So distribution factor at C கண்டுபிடிக்கும். Cல எத்தனை மெம்பர் இருக்குது? 2 மெம்பர், C to B, C to D. So stiffness of member CB over joint C, stiffness of member CD over joint C. You will get distribution factor at CB and distribution factor at CD. Once again, if you add those two numbers, you will get 1, because the sum of distribution factor is always 1. You have to remember this principle. The sum of distribution factor is always 1, because we distribute the moment based on this ratio out of 1. The next step is we have to do a tabulation. So let's go to the tabulation. So let's move to the tabulation.
As you see, the second step is we find the stiffness at joint B and stiffness at joint C, and the third step is we find the distribution factor at joint C and distribution factor at joint B. Now let's move to the next slide. The next slide, we have to put it in a table form. So as you look at the diagram, there are 4 joints A, B, C and D. A has one member AB, B has 2 member BC, BA and BC, C has 2 member CB and CD, and D has 1 member DC. So second row we write the member. Third row we write the distribution factor, and always remember we write distribution factor only for the joints. We have 2 joints here, joints where there are more than 1 member. We have 2 joints here B and C. எங்க distribution factor எழுதுவோம்னா jointல மட்டும் தான் எழுதணும். எது ஜாயிண்டா இருக்கும் distribution factor எங்க எழுதணும் more than ஒரு மெம்பருக்கு மேலே இருக்கும். அப்போ பியில் பார்த்தீங்கன்னா 2 மெம்பர் இருக்குது, BA BC, சிலையும் 2 மெம்பர் இருக்குது, CB CD. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் BAயும் BCயும் CBயும் CDயும் இங்கே எழுதிக்கலாம். BA is 0.556, BC is 0.444. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஜாயிண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். அதே மாதிரி சியில் வந்து 0.444 அண்ட் 0.556 ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், 3வது ஸ்டெப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எழுதிட்டு அப்புறம் கடைசி 3வது 4வது ரூபா என்ன எழுதணும்னா ஃபிக்ஸ்ட் டெர்ம். இனிஷியலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபிக்ஸ்ட் டெர்ம். இந்த ஃபிக்ஸ்ட் டெர்ம் மூமெண்ட் கண்டுபிடிக்கும் போது தான் இதை ஒரு சின்ன இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்ட் டெர்ம் மூமெண்ட் டியூ டு ஃபோர்ஸும் சேர்த்து போகணும். நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா தெரியும். அது go to the previous slide. Let me go to the previous slide. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நான் ஒன்று மட்டும் எடுத்து காமிக்கிறேன். ஃபிக்ஸ்ட் டெர்ம் மூமெண்ட் ஏபின்னு பாருங்கள். ஏபி மட்டும் ஏபி ஃபிக்ஸ்ட் டெர்ம் மூமெண்ட் ஏபி மட்டும் பாருங்கள். -5 this due to force. அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் டெர்ம் மூமெண்ட் டியூ டு செட்டில்மெண்ட் ஃபார் ஏபி பாருங்கள் -75. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டா நம்ம என்ன கிடைக்கும், -8 இல்லையா. அப்போ ஏபியில் வந்து நம்ம -18 எழுதுவோம், அந்த டேபிளில் போய் எழுதுவோம். இதே மாதிரி பிஏ பாருங்கள் +5 -75. அப்போ என்ன எழுதுவோம், -70. இதுதான் ஃபைனல் ஃபிக்ஸன் மூமெண்ட். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது தான் ஃபைனல் ஃபிக்ஸன் மூமெண்ட். அதே மாதிரி பிசிக்கு வாங்க. பிசிக்கு வரும்போது என்ன பண்ணணும், இதையும் இதையும் கூட்டணும். சிபிக்கு வரும்போது இதையும் இதையும் கூட்டணும். ஏன்னா நம்ம இங்கேயும் பிசி சிபி ரெண்டுமே ஒன்று தான். அதே மாதிரி சிடிக்கு வரும்போது இதையும் இதையும் கூட்டணும். டிசிக்கு வரும்போது இதையும் இதையும் கூட்டணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து -80 -70. அதே மாதிரி மற்றதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுருப்போம். லெட்ஸ் மூவ் டு தி டேபிள். இப்போ தெரியும் ஃபஸ்ட் ரோ வந்து ஃபஸ்ட் என்ன வரணும், -80 -70. அதே மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ தட் மீன்ஸ் ஐ ஹாவ் டு ரைட் தி ஃபிக்ஸ்ட் மூமெண்ட். டேபிளில் ஃபிக்ஸ்ட் மூமெண்ட் எழுதுனா ஃபோர்ஸ்னால வர மூமெண்ட்டும் செட்டில்மெண்ட்னால மூமெண்ட்டும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தோம் இல்லையா. ஏபியில் வந்து -80, பிஏ வந்து -70. அதே மாதிரி செட்டில்மெண்ட்டலோடும் ஃபோர்ஸில் வரதும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரிசை அப்படி எழுதிடும். இப்போ ஃபிக்ஸ்ட் மூமெண்ட்டெல்லாம் எழுதிடுச்சு. ஏபி, பிஏ, பிசி, சிபி, சிடி அண்ட் டிசி. இப்போ ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவு டு ஸ்டார்ட் வித் த ப்ராப்ளம்னா, ப்ராப்ளத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணால் சம் ஆஃப் மொமெண்ட் அட் ஜாயிண்ட் பி மஸ்ட் பி 0. சம் ஆஃப் மொமெண்ட் அட் ஜாயிண்ட் மஸ்ட் பி 0. அது வரைக்கும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே எத்தனை ஜாயிண்ட் இருக்கு நம்ம ப்ராப்ளத்தில், 2 ஜாயிண்ட் பியும் சியும். அப்போ பியும் சியும் கூட்டினீங்கன்னா 0 வரும் இல்லையா. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 0 வருமா, வராது. எவ்வளோ வரும், -113.3. அதே மாதிரி சியும் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் கூட்டினா 0 வருமா, வராது. எவ்வளோ வருது, +115.45. அப்போ இது 0 வரணும். ஏன்னா சம் ஆஃப் மொமெண்ட் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணணும்னா now I have to balance. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இந்த வித்தியாசம் இருக்குல்லையா, ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்றா பார்ப்போம். இதுக்கு பார்ப்போம் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இதனோட டிஃப்ரென்ஸ் வந்து -113.
13.3. அப்போ I have to distribute this moment based on the distribution factor or distribution ratio. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முன்னாடி. இப்போ வித்தியாசம் 10 இருந்ததுன்னா 5.56 வந்து BAக்கு போயிடும், 4.44 வந்து 4.44 வந்து BCக்கு போயிடும். நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எதுக்கு எதுனா வித்தியாசம் 1 இருந்தால், இப்போ வித்தியாசம் 1 இருந்ததுன்னா 0.556 BAக்கு போகும், 0.44 வந்து BCக்கு. ஆனால் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது? 113.3. அப்போ 113.3ன்னா அப்போ BAக்கு என்ன போகும்னா 113.3 இன்ட்டு 0.556 which is 62.995, 113.3 into 0.44 which is 50.305. If you look at here, இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, டிஃப்ரென்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்ததுன்னா பேலன்ஸ் வந்து பாசிட்டிவ் இருக்கும். பேலன்ஸ் நெகட்டிவ்ல இருந்தால் டிஃப்ரென்ஸ் வந்து பாசிட்டிவ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குது? நெகட்டிவில் இருக்குது, பேலன்ஸ் வந்து பாசிட்டிவ். இப்போ நம்ம பிக்கு மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ சிக்கு பார்ப்போம். இப்போ சிக்கு பார்க்கும்போது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது? இந்த சிக்கு பார்க்கும்போது இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது? 115.45 கிடைக்குது. வித்தியாசம் 0 வரல. அப்போது இப்போ என்ன பண்ணோம்? அதே மாதிரி 115.45 இன்ட்டு 0.44 போட்டிங்கன்னா -51.26 கிடைக்கும். 115.45 இன்ட்டு 0.56 போட்டிங்கன்னா 64.19. இப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியுதா? இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? ப்ளஸில் இருக்குது. வித்தியாசம் எவ்வளோ இருக்குது? ப்ளஸில் இருக்குது. அப்போது பேலன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸில் ஆகும். இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா நம்ம இது கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இது வந்து நான் எழுதுகிற எதுக்கு சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறேன். டிஃப்ரென்ஸ் இன் ஜாயின்ட் பி, டிஃப்ரென்ஸ் அட் ஜாயின்ட் சி. இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் அட் ஜாயின்ட் பி, இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் அட் ஜாயின்ட் சி. இப்போ பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி முடித்த உடனே அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே? கேரி ஓவர் பண்ணலாம். எங்கே கேரி பண்ணலான்னா ஒரு ஜாயிண்ட்டுக்கும் இன்னொரு ஜாயிண்ட்டுக்கும் பண்ணலாம், ஒரு ஜாயிண்ட்டுக்கும் இன்னொரு பக்கத்தில் இருக்க ஃபிக்ஸ் சப்போர்ட்டுக்கு பண்ணலாம், ஒரு ஜாயிண்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்க ஃபிக்ஸ் சப்போர்ட்டுக்கு பண்ணலாம், ஒரு ஜாயிண்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஜாயிண்ட்டுக்கு பண்ணலாம். அதனால தான் நான் பண்ணுறேன், பியிலேருந்து ஏக்கு பண்ணலாம். ஏன்னா பி வந்து ஒரு ஜாயிண்ட்டு, ஏ வந்து ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி பியிலேருந்து சிக்கு பண்ணலாம், பியிலேருந்து சிக்கு பண்ணலாம். பியிலேருந்து சிக்கு பண்ணும்போது பி டு சி பண்ணிங்கன்னா கட்டாயமாக அதே மாதிரி சி டு டியும் பண்ணும். அதே மாதிரி சியிலேருந்து டிக்கும் பண்ணலாம். ஏன் சியிலேருந்து டிக்கு பண்ணலாம்? ஏன்னா சி வந்து ஒரு மிட் ஜாயிண்ட்டு, டி வந்து ஒரு ஃபிக்ஸ் சப்போர்ட். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபிக்ஸ் சப்போர்ட்டுக்கும் மிட் ஜாயிண்ட்டுக்கும் கேரி பண்ணலாம். அப்போ இங்கேருந்து இங்கே கேரி பண்ணலாம். நம்ம எவ்வளோ கேரி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கேரி பண்ணுவோம்? இங்கேருந்து இங்கே பண்ணுறோம், இங்கேருந்து இது பண்ணுறோம், இங்கேருந்து இது பண்ணுறோம், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே பண்ணுறோம். எவ்வளோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பாதி தான் பண்ணுறோம். வி ஆல்வேஸ் கேரி, மேலே போட்டோம், கேரி ஓவர் ஆஃப் ஆஃப் தி பேலன்ஸ்ட் மூமெண்ட். அப்போ இதில் பாதி தான் கேரி பண்ணுவோம். கேரி பண்ணும்போது சைன் மாற்ற மாட்டோம், ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக தான். அப்போ இதில் பாதி வந்து 31.49. அப்போ இங்கேருந்து இங்கே கேரி பண்ணுறோமா 25.15, இங்கேருந்து இங்கே கேரி பண்ணுறோமா -20.66. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மெம்பர் இருக்கும்போது ஒரு மெம்பர் எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு தான் பண்ணுவோம். அதாவது பிசியிலேருந்து சிபிக்கு பண்ணுவோம், சிபியிலேருந்து பிசிக்கு பண்ணுவோம், அல்லது பிஏலேருந்து ஏபிக்கு பண்ணுவோம், ஏபியிலேருந்து பிஏக்கு பண்ணுவோம். ஆனால் இங்கே ஏபியிலேருந்து பிஏ பண்ண மாட்டோம். ஏன்னா நான் ஜாயிண்ட்டில் இருந்து மட்டும்தான் கேரி பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாயிண்ட்டில் இருந்தால் இன்னொரு மெம்பருக்கு இன்னொரு ஜாயிண்ட்டுக்கு கேரி பண்ண முடியும். ஃபிக்ஸ் ஜாயிண்ட்லேருந்து கேரிலாம் பண்ண முடியாது. அதனால தான் பிஏலேருந்து ஏபிக்கு மட்டும் தான் பண்ண முடியும், ஏபிலேருந்து பிஏக்கெலாம் பண்ண முடியாது. இப்போ கேரி பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த நம்பர்லாம் இப்போ தெரியும். இப்போ கேரி பண்ணி முடிச்சிங்கன்னா ஜாயிண்ட்டை மட்டும் பாருங்கள், மற்றதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இவ்வளோ இருக்கும். இப்போ ஜாயிண்ட் பியில் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது? -25.63 இல்லையா? ஜாயிண்ட் பியில் வித்தியாசம் வந்து -25.63. ஜாயிண்ட் சியில் வித்தியாசம் என்னது? +25.153. மறுபடியும் என்ன பண்ணணும்? You have to multiply with the distribution factor. So I multiply 25.13 into 0.44, I get -11.168. I multiply 25.153 into 0.556, I get -13.995. Why it is minus? Because the difference is positive
therefore the balance must be negative. அதே மாதிரி இங்கே வரும்போது for this one, இங்கே வரும்போது for B, joint B இது இங்கே வரும்போது the difference is negative, therefore balance is positive. Minus 25.63 into 0.44, 11.38, 25.63 into 0.556, it is 14.25. Now you balance பண்ணியாச்சுன்னா 0 வரல இல்லையா, பேலன்ஸ் பண்ணும்போது நம்பர் 0 வரா, 0 கிட்ட மறுபடியும் கேரி பண்ணும். அப்போ இந்த I have to repeat this process until the carry over or the balance comes close to 0. நான் எங்கே பண்ணுறேன், எப்போ ஸ்டாப் பண்ணுறேன், 0.0 சம்திங் வர வரைக்கும் பண்ணுறேன். நீங்கள் இன்னொரு ஸ்டெப்பு கூட போகலாம், போய்கிட்டே இருக்கலாம், நீங்கள் இப்போ ப்ராப்ளத்தை முடிக்க முடியாது. 0.0 சம்திங் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். கேரி ஓவரில் 0.06 வந்தவொடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இங்கே 0.12 வருது, ஸோ அடுத்த ஸ்டெப் போய் நான் என்ன பண்ணுறேன், 0.06, இங்கே 0.06 ஜாயிண்ட்டில் மட்டும் தான் பார்க்கணும். இந்த ஜாயிண்ட்லும் க்ளோஸ் டு 0 வரனால தான், 0 பக்கத்தில் வர வரைக்கும் நம்ம பண்ணலாம். பண்ணி முடித்தோடனே யூ கேன் ஸ்டாப். இப்போ நான் ஐ கேன் ஃபைண்ட் தி ஃபைனல் மூமெண்ட். ஸோ ஃபைனல் மூமெண்ட் என்ன பண்ணுறேன்னா, ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்லேருந்து கடைசியில் என்ன பண்ணீங்களோ அது வரைக்கும் ஆட் பண்ணும். அப்போ இங்கேருந்து இந்த கேரி ஓவருக்கு ஆட் பண்ணுறேன், இங்கேருந்து இந்த இது வரைக்கும் ஆட் பண்ணுறேன். இது வந்து இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் தான் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் பண்ணுறேன். இங்கேருந்து இது வரைக்கும் பண்ணுறேன். சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் பண்ணுவோம். ஸோ திஸ் த ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் ஃபார் ஆல் தி சப்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, sum of moment at joint B 0 வருதா, close to 0 வருதா. அதே மாதிரி sum of moment at joint B close to 0 வருதா. வந்ததுன்னா your answer is maybe right. Now similarly I have found the fixed end moment at support fixed end A and fixed end moment at fixed support D. So எக்ஸாக்டாக வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், டெசிமல் பிளேஸ்லாம் கூட்டிக்கலாம், அல்லது ஃபேக்டர் ஃபார்மில் வச்சு நம்ம நிறைய ஸ்டெப்பு பண்ணிகிட்டே இருந்தால் போய்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளோஸ் டு 0 வரைக்கும் பண்ணாலே மோர் தென் enough. ஸோ இங்கே பாசி the difference in this problem you have to remember that the thing is you can carry from one joint to the next fixed support, you can carry from one joint to the next mid joint, and similarly you cannot carry from fixed support to another joint. புரியுதா, ஒரு ஜாயிண்ட்டில் இருந்தால் மற்ற ஒரு ஜாயிண்ட்டுக்கோ மற்ற ஒரு ஃபிக்ஸ் சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் கேரி பண்ண முடியும். ஸோ வித் திஸ் we conclude how to find the final moment using moment distribution method. The next thing is how to draw the bending moment diagram. Let's see how to draw the bending moment diagram. So if you look at this diagram, this is our bending moment diagram, and as I told you earlier in the earlier classes, first you have to assume each span as a simply supported beam. Now a little bit different, each span as a simply supported beam. We don't worry about the settlement or anything else. First, if you look at the first line, blue line, inga pathina, it is simply supported beam, load at midpoint. அதுக்கு வரைஞ்சிருங்க. Green வந்து simply supported beam with UDL, இது A. So இது A, support A, இது support B, இது support C, இது support D. So AB midpoint வரையும்போது simply supported beamக்கு இப்படி வரும் இல்லையா, midpointல. BCக்கு UDL WL square by 8 இப்படி வரும். இங்கே மேலே எவ்வளோ வரும், 92 point something. அதே மாதிரி CD வந்து நாட் அட் மிட் பாயிண்ட், அது ஃபார்முலா வந்து WAB by L. ஸோ இப்படி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 எண்டிங் அட் 0. Why? You see, if you see the blue, it starts from 0, it ends at 0. Green, it starts from 0, ends at 0. Purple, it starts from 0 and ends at 0, because we assume each one has a simply supported beam. For a simply supported beam, moment at the supports are always 0. Now if you see the yellow lines are the final moment. If you go back to the table in the பார்த்தா
தெரியும். டேபிள் பார்த்தா தெரியும், ஃபைனல் மொமெண்ட்டில் நமக்கு தெரியும். லெட்ஸ் கோ டு தி டேபிள். 39.4 வச்சுப்போம், இது 11 வச்சுப்போம், இது 48.5 வச்சுப்போம், இது 7.6 வச்சுப்போம். அப்போ ஈஸியாக எனக்கு புரியும். ஸோ லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். பார்த்தீங்கன்னா 39 point something, 14 point something, and this is 40 something, and this is 7 point something, and you draw the line. So these are all. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் என்ன இருக்குது, வெறும் நெகட்டிவ் மூமெண்ட் தான் இருக்குது. இங்கேருந்து இங்கே பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் நெகட்டிவ் மூமெண்ட், இங்கே பாசிட்டிவ் மூமெண்ட், இங்கே கடைசி வரைக்கும் நெகட்டிவ் மூமெண்ட். இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையணும்னா எப்படி வரையணும் நிறைய பேர் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். யூ ரெஃபர் ஆல்வேஸ். இங்கே நெகட்டிவ் வரனால ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ மூவிங் அப்வர்ட் வி ஃபிக்ஸ் அ பாயிண்ட் அட் டாப். பிஏலையும் கிளாக் வைஸ் இட் மூவ்ஸ் அப்வர்ட் வி ஃபிக்ஸ் அ பாயிண்ட். பிசியில் ஆன்டி கிளாக் வைஸ் இட் இஸ் மூவிங் அப்வர்ட் வி ஃபிக்ஸ் அட் தி சேம் பாயிண்ட். அதே மாதிரி சிபியில் இட் இஸ் clockwise moving upward, fix here. DCயில் it is anti-clockwise, same number, you fix here. But DCயில் it is clockwise moving upward, you fix here. And you draw the diagram. Yellow is the bending moment diagram. The meaning of the negative and positive moment, as I told you, negative, the beam will bend in the upward direction like this. Positive, beam will bend in the downward direction. So from here to here, the beam is going to bend in the upward direction. From here to here, it is going to be in the downward direction. From here to here, it is going to be in the upward direction. Summa appdi irukkalam. Just for mass convenient, I will draw the diagram. Summa it will be something like this. Your deflection diagram. Okay. And this is why you need to know what is positive moment and what is negative moment. It will be helpful in for design class, where you will identify the how to find the reinforcement. So negative moment, your reinforcement will be more at the top. Positive moment, your reinforcement will be more at the bottom. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நம்ம பீம் பண்ணுறோம் இல்லையா, கான்கிரீட் பீம். அப்போ கம்பி வந்து பாசிட்டிவ் மூமெண்ட்டாக இருந்தால் கம்பி கீழே அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் மூமெண்ட்டாக இருந்தால் இரும்பு வந்து கம்பி வந்து மேலே அதிகமாக இருக்கும். ஸோ வித் திஸ் we will conclude the bending moment diagram for a moment distribution method. As I told you, bending moment diagram for all the method is exactly same. There is no difference. Thank you.